ஹெல்த் கேர் ராஜா பெருமையுடன் வழங்கும் திருநெல்வேலி தலபுராண கதைகள். வாங்க ஒரு அற்புதமான கதைக்குள்ள போகலாம். ஒரே ஒரு நொடி, அந்த ஒரு நொடியில கிடைக்கிற இறைவனோட கருணை ஒருத்தரோட வாழ்க்கையே புரட்டி போட முடியுமா? ஆமாம், முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சாகச கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தென்னிந்தியாவுல இருக்கிற ஒரு புனித குளத்தை பத்தின அந்த ஆச்சரியமான புராண கதையத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த குளத்தோட பேரு தான் கருமாரி தீர்த்தம். இது எங்க இருக்கு தெரியுமா? நெல்லையப்பர் கோயிலோட மையப்பகுதியில. இதோட மகிமை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது கங்கை நதியை விடவே ரொம்ப பெருமை வாய்ந்தது. அவ்வளோ பெரிய ஆன்மீக சக்தி இங்க இருக்குன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதை நாம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய தெய்வங்க கிட்ட இருந்தோ ராஜாக்கள் கிட்ட இருந்தோல ஆரம்பிக்கல. ரொம்ப சிம்பிளா திருநெல்வேலியோட பழமையான மூங்கில் காடு வழியா போற ஒரு பயணத்துல இருந்துதான் இது ஆரம்பிக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வியாபாரியும் அவரோட துணைவியாரும் ரொம்ப களைச்சு போன ஒரு வயசான பிராமணரை பாக்குறாங்க. அந்த பெரியவரோட சோர்வை பார்த்ததும் அந்த பெண்ணுக்கு மனசுல ஒரு இரக்கம் வருது. அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, அந்த வியாபாரி கிட்ட சொல்லி அந்த பிராமணருக்கு ஏதாச்சும் கொடுக்க சொல்றாங்க. அவரும் ஒரு பாக்க ரெண்டா உடைச்சு அதுல ஒரு சின்ன துண்ட அந்த பெரியவருக்கு கொடுக்கறாரு. யோசிச்சு பாருங்க, வெறும் அரப்பாக்குதான். ஆனா அந்த சின்ன கருணை செயல் மோட்சத்துக்கே வழிகாட்டுற ஒரு பெரிய சம்பவத்துக்கு ஆரம்ப புள்ளியா அமையுது. அந்த பாக்கைய வாங்கி சாப்பிட்டதும் அந்த பிராமணருக்கு கொஞ்சம் தெம்பு வருது. உடனே அந்த பெண் கிட்ட பக்கத்துல இருக்கிற குளத்தோட புனித கதைய சொல்ல சொல்லி கேக்குறாரு. சரி, இப்போ அவங்க சொல்ல போற அந்த கதைக்குள்ளதான் நாமளும் போக போறோம். ஒரு ராஜா, ஒரு சாபம், ஒரு ஆச்சரியமான உருமாற்றம். வாங்க என்னன்னு பாப்போம். இந்த கதையோட முக்கியமான நம்பர் யாருன்னா இந்திரதுய்மன். இவரு மணவூருங்கிற ஊரோட ராஜா. அது மட்டுமில்ல, சிவபெருமான் மேல அளவு கடந்த பக்தி கொண்டவர். அப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. ஒரு நாள் மன்னன் இந்திரதுய்மன் நெல்லையப்பர் கோயில ரொம்ப ஆழமான தியானத்துல இருக்காரு. அந்த நேரமா பார்த்து பயங்கரமான முன்கோவக்காரர்னு பெயர் எடுத்த துர்வாச முனிவர் அங்கே வராரு. தியானத்துல முழுசா மூழ்கி போயிருந்த ராஜா முனிவர் வந்ததை கவனித்தவே இல்ல, எழுந்து வரவேற்கவும் இல்ல. அவ்வளவுதான், தன்னை அவமானப்படுத்திட்டதா நினைச்ச துர்வாச முனிவரோட கோபம் ஒரு பெரிய சாபமா வெடிக்குது. உன்னோட ஆணவத்தால நீ ஒரு யானையா இந்த காட்டுல அலைய போற. இந்த வார்த்தைகள் ராஜாவோட காதுல இடி மாதிரி விழுது. தியானம் கலைஞ்சு பாக்கும்போதுதான் தனக்கு என்ன நடந்துருச்சுன்னு அவருக்கு புரியுது. அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு. ஆனா அதே சமயம் துர்வாசர் ஒரு விமோச்சனத்துக்கும் வழி சொல்றாரு. கஷ்டமான ஒரு பரிகாரம். இதுதான் ராஜாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. பல வருஷங்கள் அப்படியே ஓடி போகுது. இப்போ யானையா இருக்கிற நம்ம ராஜா முனிவர் சொன்ன மாதிரியே ஒரு நாள் பொதிகை மாலையில ஒரு பயங்கரமான சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிறாரு. சிங்கம் அவரை துரத்த ஆரம்பிக்குது. உயிரை காப்பாத்திக்கணும்னு ஓடுற அந்த நேரத்துல அந்த யானைக்குள்ள இருக்கிற ராஜாவோட பழைய ஞாபகமெல்லாம் வருது. மரண பயத்தோட உச்சியில அவர் மனசுக்குள்ள நெல்லையப்பரை நினைச்சு மனமுருகி வேண்டாரு. அவரோட உள்ளுணர்வு அவரை அந்த புனிதமான கோயில் இருந்த திசையை நோக்கி ஓட வைக்குது. அப்படி ஓடி போய் வடிவுடையம்மன் சன்னதிக்கு பக்கத்துல இருந்த ஒரு புனித குளத்துக்குள்ள குதிச்சிடுறாரு. அந்த யானையோட உடம்பு தண்ணில பட்ட அந்த நொடி ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த குளத்துக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சு? அந்த உருமாற்றத்துக்கும் குளத்தோட பேருக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு ஒரு சூப்பரான விளக்கம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். முதல்ல கரி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். தமிழ்ல கரினா யானை, அதாவது நம்ம சாபம் வாங்கின ராஜாவோட யானை உருவம். அடுத்தது மாரி அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு அர்த்தம் என்னன்னா உருமாறியது, ஒரு மாற்றம் நடந்ததுன்னு பொருள். இப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்னா சேருங்க. கரி பிளஸ் மாரி இஸ் ஈக்வல் டு கருமாரி, அதாவது யானையின் உருவம் மாறிய இடம். அதனாலதான் அந்த குளத்துக்கு கருமாரி தீர்த்தம்னு பேர் வந்துச்சு. சரி, ராஜாவோட கதை ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா நம்ம கதை இன்னும் முடியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மூங்கில் காட்டுல ஒரு வயசான பிராமணர் இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கு என்னாச்சுன்னு பாப்போம். பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த பிராமணர் திருநெல்வேலியில இறந்து போறாரு. அப்போ அவரோட பாவ கணக்குக்காக அவரை கூட்டிட்டு போக யமதூதர்கள் வராங்க. ஆனா அவங்கள தேவகணங்கள் வழிமறிச்சு நிறுத்துறாங்க. அந்த தேவ கணங்கள் சொல்றாங்க, இவரை நீங்க கூட்டிட்டு போக முடியாது.
ஏன்னா இவர் கருமாரி தீர்த்தத்தோட புனிதமான கதையை கேட்டிருக்காரு. அதனால இவரோட பாவங்கள் எல்லாமே அழிஞ்சிடுச்சுன்னு. பாத்தீங்களா, அந்த புனிதமான கதையை கேட்ட ஒரே ஒரு புண்ணியத்துக்காக அவருக்கு மோட்சம் கிடைக்குது. இங்கதான் நாம ஒரு ஆழமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் ராஜா இந்திரதூயமன் அவரு பெரிய பெரிய சோதனைகளெல்லாம் தாண்டி ஒரு உருமாற்றத்துக்கு அப்புறம் தான் மோட்சம் அடைஞ்சார். ஆனா இன்னொரு பக்கம் அந்த பிராமணர், அவர் அந்த புனித கதையை ரொம்ப பக்தியோட கேட்டதுனாலேயே எந்த போராட்டமும் இல்லாம அமைதியா மோட்சத்தை அடைஞ்சிட்டார். அப்போ இந்த ஒரு அற்புதமான கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு சின்ன கருணை செயல் கூட பெரிய பலனை கொடுக்கும். ஒரு கதையை கேட்கறதுக்கு கூட இவ்ளோ சக்தி இருக்கு. மோக்ஷங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. தெய்வீக அருள் நமக்கு எப்ப வேணும்னாலும் கிடைக்கலாம். இது எல்லாத்தையும் தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. கடைசியா இந்த கதை நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம வாழ்க்கையை மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்த கதைகள் எதெல்லாம் இருக்கு? நம்ம எந்த மாதிரியான கதைகளை கேட்க தேர்ந்தெடுக்கிறோம்? மத்தவங்களுக்கு எந்த மாதிரியான கதைகளை சொல்றோம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹெல்த் கேர் ராஜா பெருமையுடன் வழங்கும் திருநெல்வேலி தலபுராண கதைகள்.